இன்னைக்கு நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் விமன்னா இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறது உங்களுடைய வியூன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. இதற்கு பின்னாடி 200 வருட காலனி ஆதிக்கத்தின் வரலாறு இருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலனி ஆதிக்கம் அப்படின்னு நம்ம சொன்னாவே நம்மளுக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி, அவங்களுடைய சுரண்டல், அரசியல் ஆதிக்கம் மற்றும் பொருளாதார கட்டுப்பாடு, இது எல்லாமே தான். ஆனா இந்த காலனித்துவம் அப்படின்றது நம்மளுடைய நிலத்தை மட்டும் ஆளல, நம்மளுடைய மைண்ட் செட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க கட்டமைச்சிருக்காங்க. அதாவது எது நாகரீகம், எது அழகு, எது சரி, எது தவறு அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு போனதுதான் இப்ப வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் பேசுற இந்த விஷயமானது எட்வர்ட் சர்ட் அப்படின்ற ஒரு பிலாசபருடைய ஓரியன்டலிசம் அப்படின்ற அந்த தியரி மூலமா கரெக்டாவே வெளிப்படும். மேற்கத்திய நாடுகள் எல்லாமே கிழக்கு நாடுகளை நாகரிகமற்ற, பகுத்தறிவற்ற, பின்தங்கிய நாடுகள் அப்படின்ற ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணிருக்கு. அவங்க தான் நாகரிகமானவர்கள், நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற எண்ணத்தை நம்மளுடைய மைண்ட்ல அவங்க விதைச்சிருக்காங்க. இது எல்லாமே கொலோனியலிசம் நியாயப்படுத்துற ஒரு கீயா அந்த காலத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. வழக்கம் போல இந்த கருத்துக்கள்ல அதிகமா பாதிக்கப்படுறது பெண்கள் தான். அதாவது அவங்களுடைய ஸ்கின் கலரை வச்சுதான் அவங்களுடைய அழகுல இருந்து, வேலையில இருந்து, அவங்க தகுதியில இருந்து, அவங்க திருமணம் வரை எல்லாமே பின்தொடருது. ஆனா கதை அங்கேயே முடியல. பெண்களுடைய தோல் கலர்ல இருந்து இப்ப அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு வராங்க. நம்ம இந்திய கலாச்சாரத்துல பல நூற்றாண்டுகளா பல்வேறு விதங்கள்ல பெண்கள் சாரியை அணிச்சிட்டு வந்தாங்க. அதே போல பிளவுஸ் மோஸ்டா நம்மளுடைய கல்ச்சர்ல இல்லவே இல்லை. ஆனா விக்டோரியா காலகட்டத்துல அது வல்கரா இருக்கு அப்படின்றதுனால பிளவுஸ் அப்படின்றவனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதை போட்டு நீங்க மாடஸ்டா இருந்தாதான் நாகரிகம் அப்படின்ற ஒரு வேர்டை நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாம இப்பெல்லாம் நம்ம ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் எல்லாம் போட்டா இது நம்ம நாகரிகம் கிடையாது, இது நம்ம கலாச்சாரம் கிடையாதுன்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல இன்னொரு விஷயம் தலைமுடி. முன்னாடி எல்லாம் நம்ம பாட்டி தலைக்கு எண்ணெய் வச்சு நம்மளுக்கு கிளீனா வாரி விடுவாங்க. ஆனா அது காலப்போக்கில் என்னாச்சு, இது மாதிரி எல்லாம் வாரினா பட்டிக்காடு அப்படின்ற மாதிரி ஒரு டேகை குத்துனாங்க. இப்போ அதுவே வெஸ்டர்னைஸ் ஆகி கிளீன் கேர்ள் ஏஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மளே திருப்பி இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்படி ஒரு கொலோனியல் மைண்ட் செட்டை நமக்குள்ள பல நூற்றாண்டுகளா விதைச்சிருக்காங்க. அதுதான் நம்ம இப்ப வரைக்குமே பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறந்த பெண்ணா நான் ஆக வேண்டும் அப்படின்ற கேள்வியை காட்டிலும் ஒரு முக்கியமான கேள்வி நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, இப்படிதான் ஒரு சிறந்த பெண் இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது யாரு? இந்த கேள்வியை நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தருணத்துல நம்ம நம்ம திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்.